අපරාධකාරයෝ කරේ පොලිසියයි හිටපු දේශපාලනඥයෝ අපේ දරුවන්ව අපරාධකාරයෝ කරුවේ. 1983ஆம் ஆண்டு கருப்பு ஜூலை சந்தர்ப்பத்தில் சக சிங்கள கைதிகள்னாலேயே 53 தமிழ் அரசியல் கைதிகள் கொடூரமா கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் கழிச்சு இலங்கையில மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. ஒரு சிறைச்சாலையில நடந்த வன்முறை சம்பவமா இப்போ மாறி இருக்கு. இப்படி வரலாற்றுல பதிவாகி இருக்கக்கூடிய இந்த சம்பவத்தோட இப்ப வரைக்கும் வெளியா இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன, இப்ப வரைக்கும் வெளியா இருக்கக்கூடிய இந்த சம்பவத்தோட பின்னணி என்ன அப்படிங்கறது தொடர்பா இந்த வீடியோல பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1800 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீர்கொழும்பு சிறைச்சாலையில நேற்று முன்தினம் ஒரு மணி அளவுல, அதாவது மதியம் 1 மணி அளவுல ஒரு வன்முறை சம்பவம் நடக்குது. அதாவது விசாரணை கைதிகள் குழுவுக்கும் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் குழுவுக்கும் இடையில ஒரு மோதல் நிலைமை உருவாகுது. இந்த சம்பவத்தோட பின்னணியில இருக்கிறது இவர் தான் அப்படின்னு சொல்லி இப்போ ஒருத்தருடைய பெயர் பரவலா பேசப்பட்டு வருது. அதான் பிரபல பாதாள உலக கொலையாளி பூரு முனா அப்படிங்கிறவரோட நெருக்கமான தொடர்புகளை பேணிக்கிட்டு இருக்கக்கூடிய சுரேஷ் அப்படிங்கிற போதைப்பொருள் கடத்தல்காரர். சுரேஷ் அப்படிங்கிற இந்த போதைப்பொருள் கடத்தல்காரர் தான் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ள நடந்த இந்த வன்முறை சம்பவங்களை வழி நடத்தி இருக்காரு, அதுக்கு தலைமை தாங்கி இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இப்போ வரைக்கும் வெளியாகி இருக்கு. முதல் நாள், அதாவது நேற்று முன்தினம் நடந்த இந்த ஆரம்ப கட்ட மோதல்கள்ல 2 கைதிகள் உயிரிழந்திருந்தது மட்டும் இல்லாம 38 பேர் காயமடைஞ்சிருந்தாங்க. உடனே அந்த சந்தர்ப்பத்துல அந்த நாள்ல விசேட அதிரடிப்படையினர் சிறைச்சாலைக்குள்ள நுழைந்து அந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருந்தாங்க. ஆனாலும் நேற்றைய தினம் மறுபடியும் இது இன்னொரு மிகப்பெரிய வன்முறை சம்பவமா மாறி இருந்தது எங்க எல்லாருக்குமே தெரியும். நேற்றைய தினம் என்ன சம்பவம் பதிவாகி இருக்குன்னு சொன்னா, அதாவது இப்போ வரைக்கும் வெளியா இருக்கக்கூடிய தகவல்களோட அடிப்படையில நேற்றைய தினம் காலையில கைதிகளுக்கு உணவு வழங்க அதிகாரிகள் போன சந்தர்ப்பத்துல அந்த கைதிகள் திட்டமிட்டு மறுபடியும் ஒரு வன்முறையில ஈடுபட்டிருக்கதா தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த இடத்துல ஆக்ரோஷம் அடைந்த கைதிகள் சிறை அதிகாரிகளை துரத்தி இரும்பு கம்பிகளாலையும் ஆயுதங்களாலையும் தாக்கி இருக்கதாதான் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அதிகாரிகள் இந்த பிரதான வாயில நோக்கி ஓடின சந்தர்ப்பத்துல கைதிகள் அவங்களை துரத்திட்டு போய் அடிச்சு ஒட்டுமொத்தமா வெளியில தப்பி ஓடுறதுக்கும் முயற்சி செஞ்சிருக்கதா இப்போ வரைக்கும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல அந்த சிறை பாதுகாவலர்கள், அப்படி இல்லைன்னா சிறைச்சாலை அதிகாரிகள்னு சொல்லப்படக்கூடியவங்க தற்காப்புக்காகவும் அவங்களுடைய அந்த சிறையை உடைச்சிக்கிட்டு அவங்க வெளியில தப்பிக்கிறத தடுக்கிறதுக்காகவும் துப்பாக்கி சூட நடத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிறைச்சாலை அதிகாரிகளோட குறைந்தபட்ச பலத்தையும் இந்த இடத்துல பிரயோகிச்சிருக்கதா தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த மோதல்ல இதுவரைக்கும் வரலாற்றிலேயே முதல் முறையா 7 சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்திருக்கதா செய்திகள் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம 19 கைதிகள் உயிரிழந்திருக்காங்க. 23 சிறை அதிகாரிகளும் 54 கைதிகளும் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் இப்போ அவங்களுடைய உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கதா தான் செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா விசாரணைகளை மேற்கொள்றதுக்கு விசேட விசாரணை குழுன்னு ஒரு பக்கம் நியமிக்கப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாம சிஐடிக்கும் இந்த விசாரணைகள் மாற்றப்பட்டிருக்கு. சிஐடியும் கூட இந்த சம்பவம் தொடர்பான முழுமையான விசாரணையை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் கூட இந்த சிறைச்சாலைக்குள்ள அப்படி என்ன நடந்தது, பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருது இல்லையா. சிறை கைதிகளை ஒழுங்கான முறையில பராமரிக்கப்படல, அவங்களுக்கு ஒழுங்கான மருத்துவ வசதிகள் வழங்கப்படல அப்படின்னு சொல்லி கைதிகள் சார்பா பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அங்க வந்திருந்த பெற்றோர்களும் கூட இந்த மாதிரியான பல தகவல்களை வெளியிட்டிருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்தது. இப்படியான பின்னணியில மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் கூட இது தொடர்பா ஒரு விரிவான விசாரணையை ஆரம்பிச்சிருக்கதா இப்போ வரைக்கும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இப்போ பல கட்ட விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில இப்போ வரைக்கும் வெளியாயிட்டு இருக்கக்கூடிய தகவல், அதாவது இது எங்கேயுமே உத்தியோகபூர்வமா வெளியான தகவல்கள் கிடையாது. இப்படி வெளியாயிருக்கக்கூடிய தகவல்களோட அடிப்படையில என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சிறைச்சாலையோட ஒரு பிரிவுல தடுத்து வைக்கப்பட்டிருந்த 2 கைதிகள் மேல திட்டமிட்ட தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதாவது இப்போ எங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த வன்முறை சம்பவத்துல இந்த வன்முறை சம்பவத்தை வழி நடத்தி இருக்கவர் சுரேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சுரேஷோட குழுவுல இருந்த ஒரு 2 பேர் இவருடைய போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாகவும் இவரோட வெளியில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த வலையமைப்பு தொடர்பா, இந்த போதைப் பொருள் எங்க கடத்தப்படுது, எங்க வியாபாரம் செய்யப்படுது, எங்க விநியோகிக்கப்படுது அப்படிங்கிறது தொடர்பா அரசாங்கத்துக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது சுரேஷ் கூடவே இருந்துகிட்டு, அவருடைய குழுவிலே இருந்துட்டு சுரேஷுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் செயற்பட்டிருக்கதா தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த 2 பேர் மேலதான் முதலாவது நாள் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த 2 பேரும் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான முக்கிய தகவல்களை அதிகாரிகளுக்கு வழங்கி இருக்கதா, அதாவது இந்த தகவல்
தகவல் கொடுத்திருக்கவங்க அப்படிங்கிற சந்தேகம் மற்றைய கைதிகள் கிட்டையும் வந்து இருந்திருக்கு. இந்த சந்தேகத்தின் அடிப்படையில தான் இவங்க 2 பேரையும் தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. ஆனா ஒரு பக்கம் ஒரு சிறைச்சாலைக்குள்ள இப்படியான குற்றச்சாட்டுகளுக்காக வன்முறைகள் நடக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இது வந்து ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டாவும் பார்க்கப்படுது. எது எப்படி இருந்தாலும் இந்த சந்தேகத்தோட அடிப்படையில தான் இந்த 2 பேரும் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆரம்ப கட்ட தகவல்களா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதலுக்கு சுரேஷ் கூட தொடர்பு இருக்கக்கூடிய சில கைதிகள் பின்னணியில இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இப்போ வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இது வரைக்குமே அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு விசாரணையும் இந்த தகவல்களை வந்து உறுதிப்படுத்தல. இதுக்கப்புறமா மறுநாள், அதாவது நேற்றைய தினம் சிறைச்சாலையோட நிலைமை இன்னும் மோசமடையுது. 2வது நாள் ஏற்பட்ட கலவரத்துக்கும் சுரேஷுக்கும் நேரடி தொடர்புகள் இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு இடத்துலயுமே வந்து தகவல்களா வெளியாகல, உறுதியான ஆதாரம் எதுவுமே கிடைக்கல. ஆனா இது முதல் நாள் வந்து இதுக்காக தான் ஒரு தாக்குதல் திட்டமிடப்பட்டிருக்கு, அதனாலதான் 2 கைதிகள் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. நேற்று தினம் கலவரம் தொடங்கியதற்கான காரணம் வேறுபட்டதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப வரைக்கும் வெளியா இருக்கக்கூடிய தகவல்களோட அடிப்படையில நேற்று தினம் காலையில உணவு வழங்கப்பட்டு கொண்டிருந்த நேரத்துல ஒரு சிறை அதிகாரி ஒருத்தர் வந்து தாக்கப்பட்டிருக்காரு. அந்த சம்பவம் மற்ற கைதிகள் கிட்ட ஒரு கடுமையான பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கப்புறம் பல கைதிகள் ஒன்று சேர்ந்து அந்த அதிகாரிகளுக்கு எதிராக முற்றுகையிட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அதிகாரியை காப்பாத்துறதுக்காக இன்னும் ஒரு சில சிறை அதிகாரிகள் தலையிட்ட போதுதான் நிலைமை வந்து கட்டுக்கடங்காம போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாமே வந்து நேற்றைய தினத்திலிருந்து வெளியாயிட்டு இருக்கக்கூடிய தகவல்கள். ஆனா இந்த விடயத்துல இன்னொரு தகவல், மிக முக்கியமான ஒரு தகவல் வெளியாக இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த துப்பாக்கிச்சூடு நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகி இருந்தது இல்லையா? ஆயுதங்கள் வந்து காணாமல் போயிருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. நேற்று தினம் நடந்த இந்த கலவரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நோக்கத்துல சிறை அதிகாரிகள் வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியதா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா 12 போர் ரக துப்பாக்கிகளும் ஒரு T-56 ரக துப்பாக்கியும் காணாமல் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. அதாவது ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருந்த ஆயுதங்கள் காணாமல் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாதுகாப்பு தரப்புல ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஆயுதங்கள் அங்க உள்ள இருக்கக்கூடிய கைதிகளோட கைகளுக்கு போயிருக்கா, அது மூலமா இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்கள் நடக்குதா அப்படிங்கிற பல கேள்விகள் இந்த இடத்துல எழுப்பப்படுது. ஆனா அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில அந்த ஆயுதங்கள் பாதுகாப்பா மீட்கப்பட்டது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இப்போ எந்த கோணத்துல விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த முழு கலவரமும் எப்படி ஆரம்பிச்சது, முதல் நாள் நடந்த கொலை தாக்குதல்கள் தான் காரணமா, அப்படி இல்லைன்னா நேற்றைய தினம் இப்போ வெளியாயிருக்கக்கூடிய தகவல்களோட அடிப்படையில ஒரு சிறை அதிகாரியை தாக்குனதுனாலதான் நேற்றைய தினம் இது வன்முறை சம்பவமா மாறிச்சா, அங்க இருக்கக்கூடிய சிறை கைதிகள் சொல்ற மாதிரி அந்த சிறைச்சாலைக்குள்ள அவங்களுக்கான பாதுகாப்பு இல்லையா, ஒழுங்கான வசதிகள் வழங்கப்படுறது இல்லையா, அவங்க வந்து என்ன மாதிரி கொடுமைப்படுத்தப்படுறாங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணைகள் நடத்தப்படுது. இதுதான் நேற்று தினம் கலவரத்துக்கு காரணமா அப்படிங்கிற கோணத்திலையும் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் முதல்ல சொன்ன மாதிரியே சிஐடி வந்து இந்த விசாரணையை வந்து தீவிரப்படுத்தி இருக்காங்க. இந்த சம்பவங்களுக்கு அப்புறமா பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த வன்முறையை வந்து வழி நடத்தினதா, அதாவது முதல் நாள் சம்பவத்தை வழி நடத்தினதா கூறப்படக்கூடிய போதைப் பொருள் கடத்தல்காரர் சுரேஷ் வந்து வேறொரு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. எதிர்வரும் நாட்கள்ல இந்த கலவரத்தோட உண்மையான பின்னணி, அது மட்டும் இல்லாம இதுக்கு பொறுப்பானவங்க யாரு அப்படிங்கிறது தொடர்பா மேலும் பல தகவல்கள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ நேற்றைய தினம் வந்து நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இதுக்கு அரசாங்கம் தான் முழுமையான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்துக்கு அரசாங்கம் முழுமையான பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டிருக்கு. அப்போ எதிர்வரும் நாட்கள்ல இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விசாரணைகளோட அடிப்படையில இன்னும் பல தகவல்கள் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில நடந்த இந்த சம்பவம், இப்போ இதோட முழுமையான பின்னணி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விவரங்கள் எங்க எல்லாருக்குமே தெரியும். ஓரளவுக்கு வெளியாயிருக்கக்கூடிய தகவல்களோட அடிப்படையில இதுதான் காரணமா இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனா எங்கேயுமே உத்தியோகபூர்வமா வெளியிடப்பட்ட தகவல்கள் கிடையாது. விசாரணைகளுக்கு அப்புறமா தான் உத்தியோகபூர்வ தகவல்கள் வெளியாகும். இன்று தினம் பாராளுமன்றத்துல ஹர்ஷன நாணயக்கார, நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரும் கூட இது தொடர்பா ஒரு விசேட உரையாற்ற இருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனா இந்த ஒரு சம்பவம் இப்போ இலங்கை வரலாற்றில இதுக்கு முன்னாடி நடந்த சிறைச்சாலைகள்ல நடந்த தாக்குதல் சம்பவங்கள்ல மறுபடியும் ஒரு தடவை ஞாபகத்துக்கு கொண்டு வர மாதிரி அமைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 1983ஆம் ஆண்டு கருப்பு ஜூலை சந்தர்ப்பத்துல
அந்த வன்முறை நடந்துகிட்டு இருக்க சந்தர்ப்பத்தில் வெலிக்கடை அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில ஜூலை 25 மற்றும் 28ஆம் திகதிகள்ல சக சிங்கள கைதிகள்னாலேயே 53 தமிழ் அரசியல் கைதிகள் கொடூரமா கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. அதுக்கு இன்னைக்கு வரைக்குமே யாருக்குமே தண்டனை வழங்கப்படவும் இல்லை. இதுக்கு சட்ட ரீதியான எந்த ஒரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவும் இல்லை. அதுக்கப்புறமா கடந்த 2012ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலையில கைதிகளுக்கும் விசேட அதிரடி படையினருக்கும் இடையில நடந்த வன்முறையில 27 கைதிகள் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அதே மாதிரி மகார சிறைச்சாலையிலையும் கூட கலவரங்கள் வெடிச்சிருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்தது அந்த நாட்கள்ல. ஆனா அந்த சம்பவங்கள் எல்லாமே கைதிகள் மட்டும்தான் கொலை செய்யப்பட்டாங்க. சிறை அதிகாரிகள் கைதிகளால அடித்து கொலை செய்யப்பட்ட முதலாவது சம்பவமா தான் நீர்கொழும்பு சிறைச்சாலையில நேற்று முன்தினம், அது மட்டும் இல்லாம நேற்றைய தினம் பதிவான சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா நீர்கொழும்பு சிறைச்சாலையில இருந்து கிட்டத்தட்ட 700 கைதிகள் அங்கனுகொல பேலஸ், போகம்பர, அனுராதபுரம், புலனறுவு, அது மட்டும் இல்லாம குருவிட்ட சிறைச்சாலைகளுக்கு அவசரமா மாற்றப்பட்டிருக்கதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது உறுதிப்படுத்தியிருக்காங்க சிறைச்சாலைகள் திணைக்களம். மறுபக்கம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில நடந்த இந்த அசம்பாவிதங்களுக்கு விடயதான அமைச்சர், நான் முதல்ல சொன்ன மாதிரியே நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார முழுமையான பொறுப்பை ஏற்கிறதா வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. இது தொடர்பா பாராளுமன்றத்தில் ஒரு விசேட உரையையும் ஆற்றுறதுக்கு இருக்காரு. நாட்டுக்குள்ள பாதாள உலக குழுக்களோட அட்டகாசங்கள், போதைப் பொருள் கடத்தல்காரர்களோட குற்ற சம்பவங்கள் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கேட்டா, நீர்கொழும்பு சிறைச்சாலைன்னு இல்ல, ஒரு சிறைச்சாலை அதிகாரிகளை அடிச்சு கொலை செய்யற அளவுக்கு அவங்களுடைய ஆதிக்கம் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சொன்ன மாதிரியே அரசாங்கத்துக்கு தான் இதோட முழுமையான பொறுப்பு இருக்கு. எதிர்வரும் நாட்கள்ல அரசாங்கத்தோட நிலைப்பாடு என்ன இந்த விடயம் தொடர்பா அப்படிங்கிறது தெரிய வரும். இன்னும் இதோட முழுமையான பின்னணி என்ன அப்படிங்கிறதும் தெரிய வரும். அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சம்பவம் தொடர்பா அடுத்தடுத்து வெளியாகக்கூடிய தகவல்களை உங்களுக்கு வழங்குறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்.